அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். மற்றுள்ளவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு கதை இல்லை. ஏன்னா நான் முழுக்க பேச போகிறது ஆன்மீகம் இறை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் எங்களோட ரூம் தான். ரூமில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்றைக்குமே இந்த ஒரு பலகை மேலே இருக்கும். அந்த பலகையில் சாமி படம்லாம் வச்சு மெழுகுதிரி கொளுத்துவார். அதாவது அவருக்கு நம்பிக்கை கிறிஸ்டின்ஸ் படங்கள்லாம் வச்சு அந்த ஒரு மெழுகுதிரி கொளுத்துவார். அவர் மெழுகுதிரி கொளுத்திட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு 22 வருஷமாக நாங்கள் ஒரே ரூமில் தான் இருக்கோம். இதுவரை எப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்போது இப்படி எரியது அபசகுனமாக இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை என்னோட ஆன்மீக ஞானத்தின்படி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிரலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ள ஆன்மீக விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி நடக்கிறது அபசகுரமானு கேட்டால் அபசகுரம் தான். இதனால் என்ன கெடுதல் வரும்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதோ நடக்க இருந்த ஒரு விஷயத்தை அந்த கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஆன்மீகம் அந்த ரூட்டு தான். நான் அந்த ரூட்டில் தான் போவேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து வர இருந்து அந்த ஆபத்தை அந்த கடவுள் தாங்கிட்டார். அதுதான் இதில் நான் உணர்த்தக்கூடிய விஷயம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்படி ஃபோட்டோ எரிஞ்சாலோ இல்லை ஒரு விஷயம் வந்தாலோ, ஏற்கனவே நான் ஆன்மீக தரிசனம் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி எரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனால் 2 பக்கமும் இருக்குது. நமக்கு தீங்கும் வரலாம். இல்லை ஒரு வேளை இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நமக்கு வர இருந்த ஒரு துன்பத்தை அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்கள் நடந்து தான் தீரும். அது எவ்வளோ நம்ம தடுத்தாலும் நிற்காது. காலையில் 7 மணிக்கு அவர் 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் இதில் வந்து கொளுத்திடுவார். கொளுத்தி ஜெபம் பண்ணுவார். அது முடிச்சு நாங்கள் இறக்கக்கூடிய நேரம் 7 மணி. வீட்டிலேருந்து 7 மணிக்கு வேலைக்கு இறங்குவோம். வேலைக்கு இறங்கக்கூடிய நேரத்தில் என்னைக்கும் இல்லாமல் எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. இதை அணைச்சிட்டு போகலாமான்னு மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் அவர் திட்டுவாரன்னு நினச்சி நான் அணைக்கலை. ஆனால் அணைச்சிருக்கலாம். அணைச்சா ஒரு ஏன் அணைச்சேன்னு சொல்லி பேசுவார். ஒருவேளை பேசாமல் இருக்கலாம். நான் சொல்ல பல எரிச்சுவோம் சொல்லிட்டு. ஆனால் இது நடக்கணும்னு விதி இருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதான் உண்மையான விஷயம். இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்கணும்னு விதி இருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ அது நம்ம எவ்வளவு தடுத்தாலுமே நிற்காது. அதான் கர்மா. கர்மாவை யாராலும் நம்ம தடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் நடக்க உள்ள விஷயங்கள் நடந்தே தீரும். அதுதான் உண்மையான இது. அப்போ இதனால் தீங்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன வேறு சைட்டில் வேலை பார்த்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கரியெல்லாம் மாற்றி ஒரு வெள்ளை பெயிண்ட் அடித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கணும். அதுதான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. ஏன்னா நம்ம குடியிருக்க வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்துருச்சு. அந்த இடத்த நம்ம கிளியராக எல்லாம் சிரண்டி சுத்தம் பண்ணி வெள்ளை அடித்து அந்த வீட்டில் கொஞ்சம் கடல் தண்ணி இருந்தால் நினச்சி சுத்தப்படுத்தி நம்ம அதை அடுத்து யூஸ் பண்ணணும். அது ஒரு அடுக்கலையாக இருந்தாலும் சரி, ஒரு துணி எரியக்கூடாது. அப்படி நிறைய சம்பவங்கள் உண்டு. துணி வீட்டில் எரியக்கூடாது. எரிஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு கேடு தான். இதே மாதிரிப்பட்ட அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது என்பது தான். அது அறிவியல் பூர்வமாக இருக்குது, ஆன்மீகமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு தீ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாச்சுன்னா என்ன நடக்கும்? மொத்தம் பற்றி பிடிக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இப்படி நடந்துன்னு சொல்லிட்டு பதறாதீங்க, பதட்ட விடாதீங்க. நம்ம ஹிந்துவாக இருந்தால், ஆன்மீகமாக இருந்தால் நம்ம வந்துட்டு ஒரு குலதெய்வம் கோவில் விளக்கத்தெல்லாம் கும்பிடலாம், அப்படி செய்யலாம். அவங்க ரூட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணலாம். இப்படி நமக்கு இப்படி நடந்து போச்சு, கடவுளை என்ன மேலே தப்பு இருந்தால் பொறுத்துக்கணும்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மத நம்பிக்கைகளையும் நம்ம போற்றுவோம், பாதுகாக்கப்பட வேண்டியது அது அவசியம். அப்போது இதுவரை வீடியோ பார்த்தவங்க நல்ல கருத்துக்களாக தெரிவிங்க. என்னோட சேனல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும். எல்லாமே பார்க்கலாம். இணைஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.